ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனாலேயே இதை எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கனவா மீன் தொக்கை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த கனவா மீனை நான் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். அங்கே வாங்கின கடையிலே கொடுத்து நான் இதெல்லாம் கட் பண்ணி சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனேயுமே நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிலோ அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் மசாலா சேர்த்து நம்ம பெசரி வச்சுக்கணும். அதுக்காக முதல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா கனவா மீனை முதல்ல பெசரி வச்சுக்கலாம். மற்ற மீனெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே இந்த கனவா மீனையும் ஒரு தடவை வாங்கி இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்து நல்லா கனவா மீனை பெசரி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கனவா மீனுக்கு தொக்குக்கு தேவையான மற்றதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் இந்த தொக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 10 பல் பூண்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி அதோட கலரும் மாறி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாயையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அப்புறமா 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இது கூட 2 தக்காளி, நல்ல மீடியம் சைஸ் தக்காளியாக பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கங்க. கல் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளியும் சீக்கிரமாக சட்டுன்னு வதங்கி வந்துடும். அதுக்காக தான் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக கொலைய வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கணும். இப்போ கனவா மீனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே மசாலா சேர்த்து பெசரி வச்சுருக்க கனவா மீனை இப்போ சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ கனவா மீனை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் மசாலா கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இந்த கனவா மீன் தொக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். எந்த நீங்கள் வெரைட்டி ரைஸ் வச்சாலும் சரி, இல்லை சப்பாத்தி, நான், பூரி, பரோட்டா இந்த மாதிரி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி, செம்ம காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை எடுத்து தூவி விட்டுக்கங்க. இப்போ நம்ம தூவி விட்ட கொத்தமல்லியையும் நல்லா சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் அந்த மசாலா கூட சேர்த்து கனவா மீனை ரொம்ப நேரம் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கக்கூடாது. அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டாலே இந்த கனவா மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த கனவா மீன் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி வெந்துடும். அது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அதோடு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கனவா மீன் நமக்கு வெந்து வரணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள்,
இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கனவா மீனுமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ மூடி எதுவும் போட வேணாம், ஓப்பன்லேயே வச்சு அடுத்த ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த தொக்கு எல்லாமே நல்லா வத்தி வந்துடும். அதே சமயத்தில் கனவா மீனும் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே கிரேவி எந்த அளவுக்கு வற்றி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் கனவா மீன் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம கனவா மீன் தொக்கு ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அதோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது இன்னும் இந்த தொக்குக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை தொக்கை நல்லா கலந்து விட்டுட்டு அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம கனவா மீன் தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.